கோவை திருப்பூரில் தினமலர் நடத்திய உங்களால் முடியும் நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். பொறியியல் கலந்தாய்வு தொடர்பாக கோவை மற்றும் திருப்பூரில் தினமலர் நாளிதழ் சார்பாக ஞாயிறன்று உங்களால் முடியும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் சேர்க்கை செயலாளர் ரைமன் உத்திரியராஜ், கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் 2 குழுக்களாக பிரிந்து மாணவர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தனர். பார்க் கல்வி நிறுவனங்களின் முதன்மை நிர்வாகி அனுஷா, கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி, அண்ணா பல்கலைக்கழகத்தின் ரைமன் உத்திரியராஜ் ஆகியோர் குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் எதிர்கால வாய்ப்பு குறித்தும், கல்லூரியில் எந்த பாடத்தை தேர்வு செய்வது, கல்லூரிகள் தேர்வு ஆகியவை குறித்து மாணவர்களுக்கு கல்வியாளர்கள் ஆலோசனை வழங்கினர். பொறுத்தப்பட்ட எந்தவித கஷ்டமும் இல்ல. பாடப்பிரிவும் அந்த கல்லூரியையும் தேர்வு செய்யறதற்கு நீங்க பண்ற அந்த எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வேற யாரும் பண்ண முடியாது, நீங்க தான் பண்ண முடியும். நாங்க கொடுக்கறது எல்லாமே அட்வைஸ், சஜஷன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். இந்நிகழ்ச்சியில் உயர்கல்வி குறித்த சந்தேகங்களை மாணவ மாணவிகள் கேட்டு தெரிந்து கொண்டனர். தினமலர் நாளிதழ் வாங்கிய உங்களால் முடியும் நிகழ்ச்சி மூலம் உயர்கல்வி குறித்த தகவல்களை எளிதாக அறிந்து கொண்டதாகவும் மிகுந்த பயனுள்ளதாக இருந்ததாகவும் மாணவர்களும் பெற்றோரும் தெரிவித்தனர். சிவில் படிக்கும்போது கேட் படிச்சுட்டு பிஜி பண்ண, சிவில் பண்ணா கண்டிப்பா பிஜி. நிறைய கேர்ள்ஸ் கேட்பாங்க, சார் சிவில் படிச்ச கேர்ள்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார், நீ சிவில் எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் பண்ண. நிக்மர்னு ஒன்று இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசர்ச். நீ போய் அந்த பிளேஸ்மெண்ட் பாரு, என்ன பிளேஸ்மெண்ட் தெரியுமா? அப்ப செகண்ட் இயர்ல நிக்மர் எக்ஸாமுக்கு பிளேஸ் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும். எல்லாம் ஃபைனல் இயர் வந்தோடனே இந்நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு கலந்தாய்வு வழிகாட்டி புத்தகம் இலவசமாகவும், சிறந்த கேள்வி எழுப்பிய 10 பேருக்கு பென்டிரைவ் பரிசாகவும் வழங்கப்பட்டன. அதிர்ஷ்ட குலுக்கல் மூலம் தேர்வாகிய ஒருவருக்கு ஐபேட் மற்றும் 5 பேருக்கு மொபைல் போன் வழங்கப்பட்டன. மேலும் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்வி நிறுவனம் சார்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய 30 பேர் கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் முழு உதவித்தொகை பெறும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இது தவிர 1000 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரோபோட்டிக் ஒர்க் ஷாப் பயிற்சி அளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.